மல்கியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். கண்களை மூடி அன்பு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் தேவன் எங்களோடு கூட பேசுகிறவர் என்றபடியினால் உமக்கு நன்றி. என்னோடும் எங்களோடும் பேசும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பழைய ஏற்பாட்டின் முதல் வசனம் எது என்று கேட்டால் உடனடியாய் வேகமாக நாம் சொல்லிவிடுவோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். என கண்பானவர்களே, பழைய ஏற்பாட்டின் இறுதி வசனம் எது என்று சொல்லி கேட்டால் நமக்கு சொல்ல முடியாது. ஆனா 2 வசனத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஆண்டவர் சிருஷ்டித்த பூமி சங்காரத்தால் அடிக்கப்படாமல் இருக்க, தேவனுடைய நியாய தீர்ப்பினால் அடிக்கப்படாமல் இருக்க என்ன நடைபெற வேண்டும் என்கிறத பழைய ஏற்பாட்டின் இறுதி வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் உருவாக்கின அந்த பூமியை குறித்து, அவர் படைத்த அந்த பூமியை குறித்து, அவர் அலங்கரித்து சிங்காரித்த அந்த பூமியை குறித்து, என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய விரலினாலே அலங்கரித்தார், அவருடைய ஆவியினாலே அலங்கரித்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த பூமியை, அந்த அலங்கரித்த அந்த பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு, அது தேவனுடைய கரத்தின் நியாய தீர்ப்பினால் அடிக்கப்படாதபடிக்கு இருக்க என்ன நடக்கணுமா? பிதாக்களின் இருதயம் பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயம் பிதாக்களிடத்திற்கும் திருப்பப்பட வேண்டுமாம். இதனை ஒரே வாக்கியத்தில் நான் சொல்லி முடிக்கணும்னா, சமாதானம் உள்ள குடும்பம் பூமியை சங்காரத்தின் நியாய தீர்ப்புக்கு தப்பி வைக்கும். என கண்பானவர்களே, ஆண்டவர் இந்த பூமியை அவர் காக்கும்படிக்கு, அதை பண்படுத்தும்படிக்கு அவர் யாரை வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது? ஒரு குடும்பத்தை தான் அவர் ஏதேனில் வைத்ததை வேதம் நமக்கு சொல்லுகிறது. என கண்பானவர்களே, ஆண்டவர் இந்த பூமியில மனுஷனை படைத்து வைத்து அவனுக்கு ஒரு பணியை கொடுத்தார். இதை என்ன செய்ய வேண்டும்? அதை அவன் பண்படுத்தணும். அவன் அதை என்ன செய்யணும்? அந்த நிலத்தை அவன் பண்படுத்தி அதை பாதுகாக்கும்படிக்கு ஆண்டவர் மனுஷனை வைத்ததை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். என கண்பானவர்களே, அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்கிற அந்த வார்த்தையினுடைய முழு அர்த்தத்தை நாம் சரியாய் விளங்கிக் கொள்வதற்கு ஆண்டவர் இந்த பழைய ஏற்பாட்டின் கடைசி வசனத்துல அந்த பண்படுத்துதல் என்றால் என்ன, காத்தல் என்றால் என்ன என்கிறதை ஆண்டவர் விளக்குகிறார். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு.
இருதயம் பிதாக்களிடத்திற்கும் பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகளிடத்திற்கும் திருப்பப்பட வேண்டும். ஆனா பண்படுத்துதல் காத்தல் என்று சொன்னா விவசாயம் பண்ணி பயிரை விளைவித்து அதிலிருந்து பொருட்களை எடுத்து உண்டு புசித்து வாழ்ந்து விடுவது மட்டுமல்ல, அந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? சமாதானம் உள்ள குடும்பமாய் இருப்பதுதான் இந்த பூமியினுடைய பாதுகாப்பு. என கண்பானவர்களே, குடும்பத்தை குறித்த தேவனுடைய ரகசியம் இந்த வேதத்தின் பழைய ஏற்பாட்டின் கடைசி வசனம் அழகாக சொல்லுகிறது. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. எந்த திருமணத்துல திருமண ஆராதனையில பேச சொன்னாலும் நான் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. குடும்பம் என்பது வேறு, கிறிஸ்தவ குடும்பம் என்பது வேறு. வாழ்க்கை என்பது வேறு, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேறு. ஆலோசனை என்பது வேறு, கிறிஸ்தவ ஆலோசனை என்பது வேறு. தேவன் நம்மை வாழ அழைக்கவில்லை, தேவன் நம்மை குடும்பமாய் அழைக்கவில்லை. தேவன் நம்மை வெறும் ஆலோசனைகளை கொடுத்து மற்றவர்களை உருவாக்க அழைக்கவில்லை. கிறிஸ்தவனாய் வாழ, கிறிஸ்தவ குடும்பமாய் வாழ, கிறிஸ்துவை மையம் கொண்ட ஆலோசனைகளால் நாமும் நிறைய மற்றவர்களையும் நிரப்ப தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சாதாரண ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. இங்கிருக்கிற நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் குடும்பமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. நீங்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கிறிஸ்தவ குடும்பங்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீதி என்பது வேறு, தேவ நீதி என்பது வேறு. என கண்பானவர்களே, தேவ நீதி என்ன? சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு கூட 2 மைல் தூரம் போ. உன் அங்கியை கேட்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் விட்டுவிடு. இதுக்குதான் பேரு தேவ நீதி. நம்ம என்ன நீதி பேசிக்கிட்டு இருப்போம்னா உலக நீதி பேசிக்கிட்டு இருப்போம். எனக்கு அன்பானவர்களே, உலக நீதி அல்ல, தேவன் நமக்கு தந்திருக்கிற நீதி. மறந்துடக்கூடாது. நிறைய குற்றவாளிகள் சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி தப்புவிக்கப்படுகிறார்கள். எனக்கு நீதி கிடைத்தது, நியாயம் கிடைத்தது என்கிறார்கள். ஆனா தேவனுக்கு முன்னால அவங்க யாரும் நிக்க முடியாது. இந்த பூமியில நீதிமன்றத்தில் எனக்கு நீதி கிடைச்சிட்டுன்னு, அநியாயத்துக்கு நீதி கிடைச்சிட்டுன்னு சொல்ற யாரும் பரலோக தேவனுக்கு முன்பதாக தேவ நீதிக்கு முன்னாக என்ன செய்ய முடியாது? தப்பிக்கொள்ளவே முடியாது, தப்பிக்கொள்ளவே முடியாது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு சமாதானம் உள்ள குடும்பம் இந்த பூமியை எதற்கு தப்புவிக்கிறது? அழிவுக்கு விலக்கி தப்புவிக்கிறது. அழிவு நின்று விலக்கி தப்புவிக்கிறது ஒரு சமாதானம் உள்ள குடும்பம். இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, அப்பப்போ சொல்லிட்டு இருக்காங்க கொரோனான்னு ஒன்று. இப்போ அது திரும்ப என்ன செய்ய போகுது? வரப்போகுது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் குறித்து பயப்படாதீங்க. என்ன, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ள குடும்பமா? தேவனுக்கு முன்பாக நியாயமுள்ள குடும்பமா? கிறிஸ்துவ பிரதிபலிக்கிற குடும்பமா இருந்து பாருங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு தேவன் இந்த தேசத்தை, இந்த உலகத்தை, இந்த பூமியை, இந்த பகுதியை, நீங்க இருக்கிற பகுதியை, உங்க குடும்பத்தை
சங்காரத்தினின்று தப்புவிக்கிறவராய் கடந்து வருகிறதை உங்க வாழ்க்கையில நீங்கள் அனுபவிப்பீர்கள். என கண்பானவர்களே, குடும்பத்தின் சமாதானத்துக்கு என்ன அடிப்படை? குடும்பத்தின் சமாதானத்துக்கு என்ன அடிப்படை? கிறிஸ்துதான் அடிப்படை. அதை நீங்க மறந்துவிடக் கூடாது. என கண்பானவர்களே, குடும்பத்தின் சமாதானத்திற்கு அடிப்படை கிறிஸ்துதான். என கண்பானவர்களே, கிறிஸ்தவ குடும்பத்தின் திட்டங்கள், கிறிஸ்தவ குடும்பத்தின் செயல்பாடுகள் எதன் அடிப்படையில் இருக்கணும்? கிறிஸ்துவின் சித்தத்தின் அடிப்படையில். நான் திருக்குறளை வேதத்தின் அடிப்படையில் எழுதப்படாத புத்தகம்னு சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இது பைபிளை பின்பற்றி தான் ஒவ்வொரு திருக்குறளும் எழுதி இருக்குன்னு. ஆனா நான் அதை ஒத்துக்கிட மாட்டேன். வாய்மையும் பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில் ஒரு பொய்யும் கூட உண்மையாகிவிடும். வேறொரு மனிதனுக்கு தீதில்லாத நன்மையை தருமானால் அது எப்படி ஒரு பொய் தர முடியும்? தீதில்லாத நன்மையை எப்படி தர முடியும்? பொய் ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை கெடுத்து, வேதம் சொல்லுகிறது பொய்யர் அனைவரும் அக்கினி கடல்ல பங்கடைவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அந்த பொய்ய சொல்லி ஒருத்தனுக்கு நன்மையை எப்படி செய்ய முடியும்? நான் ஒத்துக்கொள்வதில்லை இந்த திருக்குறள் வேதத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது என்று. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். ஐயா, இந்த வேதம் நீ பெருசா நினைச்சுக்கோன்னு சொல்லல. பெரிய காரியத்தை உன் மனசுல நினை. ஆண்டவர் எங்கேயாவது யார்ட்டையாவது போய் நீ பெரிய காரியத்தை உன் மனசுல நினை, அதை அப்படியே செய்வேன்னு சொல்லி அப்படியே கற்பனை பண்ணுன்னு சொல்லல. பிரசங்கிமார் சொல்றாங்க. நான் அதுக்கெல்லாம் விரோதமானவன். ஆண்டவர் என்ன எழுதி தந்திருக்கிறார்னா, என் சித்தத்தை செய். கிறிஸ்தவ குடும்பத்தின், கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆலோசனையின் அடிப்படை என்ன தெரியுமா? கண்டுபிடிக்க வேண்டியது என்ன தெரியுமா? பெரிய காரியத்தை, பெரிய வீடு கட்டி, பெரிய கார் வாங்கி, பெரிய பிசினஸ் பண்ணி, நிறைய சம்பாத்தியம் பண்ணி, பெரிய போஸ்ட்ல இருந்துங்கிறது இல்ல. ஆண்டவருடைய சித்தம் என்னது அப்படிங்கிறத தெரிந்து அதுல ஓடுறது தான். அதற்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது அவர் என்ன செய்வாராம்? நீங்க நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்வாராம். அவர் என்ன சொல்லி இருக்கிறார்னா, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் என் வழிகளும் என் நினைவுகளும் உங்கள் வழிகளையும் உங்கள் நினைவுகளையும் காட்டிலும் உயரமாய் இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? நீ எவ்வளவுதான் பெரிய காரியத்தை கற்பனை பண்ணினாலும் நான் வைத்திருக்கிற வழிகள் அளவுக்கு நீ கற்பனை பண்ணிவிட முடியாது, நீ சிந்தித்து விட முடியாதுன்னு சொல்லி இருக்கிறாரே ஒழிய, இப்படி சிந்தி அதுக்கு நேரம் நான் வருவேன்னு சொல்லல, எனக்கு நேரம் நீ வாண்டிருக்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை நம்ம பக்கம் இழுக்கும். இன்னைக்கு நிறைய ஆலோசனை அப்படித்தான் வருது. இட் இஸ் நாட் பிபிலிக்கல். அது ஆண்டவருடைய ஊழியக்காரன்கிற போர்வையில இப்படிப்பட்ட ஆலோசனையை சொன்னாலும் அது வேதத்திற்கு அடுத்ததல்ல. ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன அப்படின்னு ஒப்பு கொடுக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் நினைக்கிறதெல்லாம், நான் எதிர்பார்க்கிறதெல்லாம், சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில நாம் நினைக்கிறதை காட்டிலும் பெரியவைகளை பெற்றிருப்போம், அல்லது நாம் கேட்டதையே பெற்றிருப்போம். அதுக்காக ஆண்டவர் நம்ம நினைவுக்கு பின்னால ஓடி வராருன்னு நினைச்சீங்கன்னா தவறு.
தேவனுடைய சித்தமும் தேவனுடைய சிந்தையும் என்ன என்கிறதை புரிந்து அதற்கு ஒப்பு கொடுக்கணும். அதை எப்படி பிரதர் தெரிஞ்சுக்கிறது? அதுதானே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அதை நீங்க தெரியணும்னு தேட வேண்டாம். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு கவலைப்படாம உட்கார்ந்துருங்க. ஆண்டவருடைய சித்தம் எதுவா இருக்கும்? அது இதுவா இருக்குமோ அல்லது இதுவா இருக்குமோ? நேற்றைக்கு ஒன்ன பார்த்துட்டு இதுவா இருக்குமோ, இன்றைக்கு இன்னொன்னு பார்த்துட்டு இல்ல இதுவா இருக்குமோ, நாளைக்கு இன்னொன்னு கேள்விப்பட்டுட்டு அதுவா இருக்குமோன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துட்டு நீங்க சும்மா இருங்க. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றும். டோன்ட் worry anything. அதனால அவர் சொன்னார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். சாலமோன் முதலாய் இத போல உடுத்தல. காட்டு புஷ்பத்தை சாலமோனை காட்டிலும் அதிக அழகாக்கி வைத்திருக்கிறேன். அழகாய் உடுத்துவித்திருக்கிறேன், அழகாய் போஷித்திருக்கிறேன், அழகாய் உருவாக்கி இருக்கிறேன். நீங்கள் இந்த காட்டு புஷ்பத்தை காட்டிலும் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவுதாங்க. ஆண்டவருடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுவோ இதுவோ எதுவோன்னு தேடாம அவர் கையில் அப்படியே ஒப்பு கொடுத்துடுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில் அவருடைய சித்தம் வெளிப்படும். அது தன்னை போல நிறைவேறிட்டு இருக்கும். அதை நீங்க ஒரு பொழுதும் கற்பனை பண்ணி பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவு ஆண்டவர் பெரியவைகளை உங்கள் வாழ்க்கையில, அவர் நம் வாழ்க்கையில அவர் செய்ய போதுமானவராயிருக்கிறார். இதை பெற்றுக்கொள்ள, இந்த தெய்வ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் இயேசு தேவ சித்தம் நிறைவேறதுக்கு என்ன செய்தார்? அவர் வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறதுக்கு என்ன செய்தார்? அதைத்தான் நீங்களும் நானும் செய்யணும். அப்போ இந்த பூமிக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருப்போம். இந்த பூமியில் உள்ள சகல ஜனத்துக்கும் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் மாறுவோம். ஆண்டவர் இயேசுவை குறித்த தெய்வ சித்தம் என்ன? அவர் இந்த மனு குலத்துக்காக சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழணும், மனு குலத்துக்கு ரட்சிப்பை சம்பாதித்து வைக்கணும். இதுதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலேயே அது எழுதப்பட்டு விட்டது. ஆனா பிசாசானவன் இதுக்கு விரோதமா என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவும் செய்து பார்த்தான். இதனால என்ன நடக்குமா? பிலிப்பியர்ல எழுதியிருக்கு 2ஆம் அதிகாரத்துல, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இவ்வளவு உயரமான உன்னதமான ஒன்றை வானோர், பூதலத்தோர், பூமியில் உள்ள மனிதர், வானத்தில் உள்ள தூதர்கள் மற்றும் ஜீவன்கள் ஒவ்வொன்றும், பூமியின் கீழான பொல்லாங்கனின் வல்லமைகள் எல்லாம் அவருக்கு முன்னால முடங்கணும். ஆனா பிசாசு என்ன செய்தான் தெரியுமா? அவரை ஒரு உப்பரிக்கைக்கு மேல கொண்டு போனான். கொண்டு போய் நிறுத்திட்டு தாழ குதியும் அடுத்து சொன்னான். ஒரு மலையின் மேல கொண்டு நிறுத்தி பூமியில் உள்ள எல்லா ராஜ்யத்தையும் காட்டி, என்னைய மட்டும் பணிஞ்சுக்கோ, நீர் பணிந்து கொள்ளும், இதெல்லாம் உமக்கு தருவேன். ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ. ஆமா, அதுல மட்டும் அவர் பணிந்திருந்தார்னா என்ன நடந்திருக்கும்? பூமியின் மேல ஆளுக இருந்திருக்கும். ஆனா வானத்தின் மேலும் பூமியின் கீழும் என்ன இல்லாம போயிருக்கும்? ஆளுக இல்லாம போயிருக்கும். பூமியின் மேல இருந்திருக்கும். பூமிக்கு கீழான அந்தகாரத்தின் வல்லமையின் அடிமையாய் மாறி இருக்க வேண்டும். அதுதான் பிசாசு கொண்டு வந்த சோதனை. கண்ணுக்கு முன்னால
தெரிகிறத காட்டி. ஆனா கண்ணுக்கு முன்னால தெரியாத ஒன்றை தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாமல் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதத்தை சகித்தார் என்று அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எபிரேய நிருபத்தை ஆக்கியோன் 12ஆம் அதிகாரத்துல சொல்லுறாரு பாருங்க. கவனிக்க மட்டும் சொல்லல, நினைச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்றார். அவர் என்ன செய்தார்? தேவனுடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேற அவர் செய்தத பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்துல இருந்து உங்களோடு கூட சுட்டி காட்ட விரும்புகிறேன். 7வது வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2:7. தம்மை தாமே, முதலாவது தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு உங்களை வெறுமையாக்குங்கள். ஒரு எதிர்பார்ப்பும் வேண்டாம், இந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம். சில நேரத்தில் பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார்கள், வெறுமையாக்கிறங்க. பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார்கள், வெறுமையாக்கி விடுங்க. கணவன் மனைவியினிடத்தில் எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார்கள், வெறுமையாக்கி விடுங்கள். மனைவி கணவனிடத்தில் எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார்கள், வெறுமையாக்கி விடுங்கள். சிலர் கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் செல்போன்ல மணிக்கணக்கா பேசி, நான் இப்படி இருப்பேன், நீ இப்படி இருக்கணும், எனக்கு இது எதிர்பார்ப்பு, உனக்கு எது எதிர்பார்ப்பு, அதை நம்ம ஷேர் கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஷேர் பண்ணிக்கிடுவோம்னு கற்பனையில ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் கட்டின பிறகு கல்யாணத்துக்கு முந்தி செல்போன்ல நைட்டு முழுசும் தூங்க விடாம ராத்திரி 10 மணிக்கு தொடங்குற போனு விடிய காலையில 3 மணி ஆனாலும் விற்காம அப்பப்ப கட் பண்ணி அப்பப்ப பேசி பேசி கல்யாணம் கட்டின பிறகு அதுல 10ல் 1 பங்கு கூட மனைவிட்ட உட்கார்ந்து பேச மாட்டேங்க. மனைவி கல்யாணம் கட்டின பிறகு புருஷன் 10ல் 1 பங்கு கூட பேச மாட்டேங்க. இப்ப என்ன வருது? அன்னைக்கு இப்படி இப்படி பேசினாரு, இப்ப பேச போனாலே எரிச்சல் அடைகிறாரு. அன்னைக்கு இப்படி இப்படி பேசினா இப்ப பாய திறந்தாலே அவளுக்கு என்ன வருது? கோபம் வருது. நம்மளை விட்டுட்டு வேற யாரையும் பின் பார்த்துக்கிட்டு இருக்காளோ, கடைசியில சண்டையாகி போகுது. நீங்க இதெல்லாம் விடுங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை வெறுமையாக்குங்க. You don't have any plan at all. ஏன்னா உங்களை குறித்து ஒரு பிளான் யார் வச்சிருக்கா? ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு பாத்திரம் இருக்கு, இந்த இருக்கு ஒரு டம்ளர். இந்த டம்ளர்ல நெய்ய ஊத்தணும். எதை ஊத்தணும்? டம்ளர் நிறைய நெய் ஊத்தணும். இதுக்குள்ள நான் தண்ணியை பிடிச்சு வச்சிருக்கேன், 1/2 பங்கு தண்ணி பிடிச்சு வச்சிருக்கேன். ஊத்த முடியுமா? என்ன செய்யணும்? தூர ஊத்தணும். தூர ஊத்துனா போதுமா? நல்லா தொடச்சிருவோம், கொஞ்சம் கூட தண்ணி அதுல இருக்காத அளவு தொடச்சி எரிஞ்சு இதை வெறுமையாக்கின பிறகுதான் எதை ஊத்துவோம்? தேவனுடைய திட்டம் விலையேற பெற்ற நெய்யை போன்றது. நீங்க பண்ற கற்பனை எல்லாம் இதுக்குள்ள இருக்கிற தண்ணி போன்றது. சில நேரம் அது சாக்கடை தண்ணியா கூட இருக்கும். விரும்பத்தக்காத ஒன்றாய் கூட இருக்கும். தூர விடுங்க, முற்றிலும் கவுத்திருங்க, உங்களை வெறுமையாக்கிருங்க. ஏன் தெரியுமா? இயேசு இந்த பூமியில தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் தம்மை வெறுமையாக்கினார். அவர் தம்மை வெறுமையாக்கினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல சமாதானம், தேவ சமாதானம் ஆளணும்னு விரும்புறீங்களா? எவ்வளவு நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் இது நடக்கலங்கிறீங்களா? பிளீஸ்
உங்களை வெறுமையாக்குங்க. தயவு செய்து உங்களை வெறுமையாக்குங்க. கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கினார். அடுத்து அதே பிலிப்பியர் 2 அதிகாரம் சொல்லுகிறது, அவர் வெறுமையாக்க மட்டும் செய்யலையா, அடிமையின் ரூபம் எடுத்தார். அதே பிலிப்பியர் 2:7 சொல்லுகிறது, அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர்னு பாருங்க. இயேசுவை பிடிக்கிறதுக்கு வந்து நிக்காங்க கெத்செமனே தோட்டத்துல. 18ஆம் அதிகாரம் யோவான். பிடிக்க வந்து நிற்கிறாங்க. இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? அவங்க சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். உடனே இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் தான். அவ்வளவுதான் சொன்னார். நான் தான், 6வது வசனம் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். பிலாத்துனுடைய சேவகர்கள், பிரதான ஆசாரியனுடைய சேவகர்கள், இன்னமும் காட்டி கொடுக்கிற யூதாஸ் எல்லாரும் நிக்காங்க. நான் தான் அவ்வளவு பேரும் பின்னிட்டு விழுறான். இப்ப சொல்றாரு, மற்றவங்களெல்லாம் போக விடுங்க. அதுக்கு பிறகு அவரை அவர்கள் கைது பண்ணுகிறார்கள். ஆண்டவர் கைது பண்ண தன்னை அவர் ஒப்பு கொடுக்கலன்னா அன்னைக்கு கெத்செமனேல பிடிக்க வந்த ஒருத்தம் கூட அவரை பிடிச்சிருக்க முடியாது. கீழே விழுந்த நேரத்தில் அவர் பாட்டுக்கு கடந்து போயிருக்கலாம். அவர் போன இடம் தெரியாம அவர் போய் சேர்ந்திருக்கலாம். விழுந்தவன் எழும்பாம கடந்துகிட்டு இருப்பான். அனுப்பி வச்சவன் தேடி வந்து நிற்பான். யூதாசும் சேர்ந்துதான் கீழே விழுந்து கிடக்கான். அப்போ அவர் வெறுமையாக்குனது மட்டும் இல்ல, தமக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை, அந்த வல்லமைய அவர் பயன்படுத்தாம தேவ சித்தம் நிறைவேற்றுவதற்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மனம் திரும்பி இருக்கிறோம், பாப மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட நெருங்கின உறவு உள்ளவர்களாய், தேவனோடு கூட நெருங்கின வாழ்வு உள்ளவர்களாய் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து மன்றாட காத்திருக்கிறோம் அவருடைய பாதத்துல. அவர் தம்மை அடிமையின் ரூபம் எடுத்ததுனாலதான். நான் பெரியவனா, நீ பெரியவனா? என் குடும்பம் எது, உன் குடும்பம் எது? நீ என்ன குடும்பத்திலிருந்து வந்த? என் குடும்பம் எது? மனைவி குடும்பம் பெருசா, கணவன் குடும்பம் பெருசா? என் படிப்பு கூடையா, உன் படிப்பு கூடையா? சில நேரம் மனைவியை காட்டிலும் கணவன் படிப்பு கூட இருக்கு. சில நேரம் கணவனை காட்டிலும் மனைவி படிப்பு கூட இருக்கு. ஜாக்கிரதையா இருக்கணும். தூக்கி உயர்த்தி பிடிக்கிறீங்க உங்களுடைய காரியங்களை, குடும்பங்களை உயர்த்தி பிடிக்கிறீங்க, வருமானங்களை. நிறுத்துங்க, அடிமையாக்குங்க. ஆளுவதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, என்னுடைய மேன்மையை உயர்த்தி பேசுவதற்கு அதிகாரம் உண்டு. ஆனாலும் எல்லாம் எனக்கு எப்படி இராது? தகுதியாயிராது. நான் எல்லாருக்கும் என்னை அநேகரை ஆதாயம் படுத்தி கொள்ளும்படிக்கு எல்லாருக்கும் என்னை அடிமையாக்கினேன். என் குடும்பத்தை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு நான் ஏன் என்னை அடிமையாக்க கூடாது? கிறிஸ்துவே தம்மை அடிமையாக்கின போது நீங்கள் ஏன் அடிமையாக்க கூடாது? அடிமையாக கூடாது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதே பிலிப்பியர் இன்னும் கொஞ்சம் பாருங்க, 2ஆம் அதிகாரத்தை
அதே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் இன்னமும் என்ன சொல்லுகிறது? கீழ்ப்படிந்தவராகிய 8ஆம் வசனம். நான் உனக்கு கீழ்ப்படியணுமா, நீ எனக்கு கீழ்ப்படியணுமா? நான் அந்த குடும்பங்களுடைய பிரச்சனைக்குள்ள போறதுனால நிறைய வினோதங்கள் எல்லாம் சந்திக்கிறேன். இப்படிலாம் இருக்குமான்னு நீங்க நினைக்கிற வினோதங்கள் எல்லாம் சந்திக்கிறேன். இதுல பெரிய போட்டா போட்டி என்னதுன்னா, யாருக்கு யாரு கீழ்ப்படுகிறது? நான் கீழ்ப்படிய வேண்டிய பகுதிகளில் நான் கீழ்ப்படுகிறேன். நீ கீழ்ப்படிய வேண்டியவைகளில் நீ கீழ்ப்படிந்தாயான்னு கேட்கிறத விட்டுட்டு, there are areas to be obeyed for me. I have to show the obedience. அதை நான் காட்டிடுறேன். No expectation from others. அடுத்த பக்கத்திலிருந்து நான் எதிர்பார்க்கல. நான் கீழ்ப்படிய வேண்டியவைகளில், நான் உங்களை பார்த்து நீங்க கீழ்ப்படிய வேண்டாததுக்கெல்லாம் கீழ்ப்படிங்கன்னு சொல்ல வரல நானு. ஆனா நீ கீழ்ப்படிஞ்சா நான் கீழ்ப்படிகிறேன்னு சொல்லாதீங்க. I will fulfill my area in perfect way according to his grace. அவருடைய கிருபையினால நான் என் வாழ்க்கையில செய்ய வேண்டிய பகுதிகளை, கீழ்ப்படிய வேண்டிய பகுதிகளில் நான் எப்படி இருக்கிறேன்? சரியா இருக்கிறேன். எதுக்குனாலும் கீழ்ப்படிஞ்சு மடங்கி போங்கன்னு சொல்ல நான் வரல. இட் இஸ் நாட் பைபிள். இட் இஸ் நாட் a biblical counseling. அடுத்து அங்கே தாழ்த்தினார். தாழ்மை. கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ள என்ன வேணும்? தாழ்மை. இது ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்குமானா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னா, இந்த பூமி முழுவதுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். Not only for you, not only for your family, உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க குடும்பத்துக்கு மட்டுமல்ல, உங்க உறவுகளுக்கு மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேர பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல. வேதம் சொல்லுகிறது, நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் வந்து பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும். பூமி முழுவதும் சங்காரத்தால் தப்புவிக்கப்படும். ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. இன்னைக்கு ஆவியானவர் இதைத்தான் பேச சொன்னார். அதை நான் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். இந்த ஏரியால குறை உள்ள எந்த பகுதி உங்ககிட்ட இருக்குன்னு நீங்க சீர்படுத்த ஒப்பு கொடுங்க. உங்களை வெறுமையாக்காத பகுதி எது இருக்குது? You should not select anything. எதையும் தெரிந்தெடுத்து வைத்துக் கொண்டு அதை நிறைவேற்றி விடுவதற்கென்று நீங்கள் துடிப்பீர்களானால், திட்டமிடுவீர்களானால், தேவ சித்தத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத எங்கேயோ ஒரு இடத்துல போய் நின்றுவீங்க. ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் என்னோட பேசுகிறார், ஆவியானவர் என்னோடு இடைபடுகிறார் என்று சொல்லுகிறவங்க எல்லாம் ஒப்பு கொடுங்க. Thank you Jesus. Thank you Jesus. Glory to Jesus. வெறுமையாக்க வேண்டிய பகுதியை வெறுமையாக்குங்க. Make empty. Make empty. வெறுமையாக்காததுனால தான் அநேக எதிர்பார்ப்புகள் வந்து நமக்கு கசப்பும் ரோதமும் பகையும் வருது. Make it empty.
சந்தேகம் வருது, மேக் இட் எம்ப்டி, வெறுமையாக்குங்க. ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்கிட்ட பேசி இருக்கிறாருன்னு சொல்றவங்க யாராவும் இருக்கலாம், இளைஞரா இருக்கலாம், வாலிபரா இருக்கலாம், வாலிப பெண்ணா இருக்கலாம், தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பேர பிள்ளையா இருக்கலாம், பேரனா இருக்கலாம், மகனா இருக்கலாம், மகளா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம். யூ மேபி ஹூ எவர் மேபி. இப்ப கமிட் பண்ணுங்க, வலது கையை இருதயத்தில் வச்சு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் தேவன் எங்கள் நடுவில் வல்லவர், எங்கள் தேவன் எங்கள் நடுவில் கிருபை நிறைந்தவர். நீர் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் வந்து பிள்ளைகளின் பிதாக்களின் இருதயத்தை பிள்ளைகள் இடத்திற்கும் பிள்ளைகளின் இருதயத்தை பிதாக்கள் இடத்திற்கும் திருப்புவான் என்று கிறிஸ்தவ குடும்பங்கள் பண்படுத்துகிற காக்கிற குடும்பங்கள் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அந்த பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அர்ப்பணித்து ஜெபித்து நிற்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் அவரவர் குடும்பங்களும் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எங்கள் ஆண்டவர் அப்படி செய்கிற அன்பிற்காய், எங்கள் தெய்வன் அப்படி செய்கிற கிருபைக்காய் உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.